Hi friends, this is Ponlakshmi from Endurance Engineering Academy. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வந்து ஃபீல்ட் சர்வையர் அண்ட் ட்ராட்ஸ்மேனுக்கான ஃப்ரீ செஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து அரௌண்ட் ஃப்ரீ செஷனில் ஒரு 12 கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து 13th ஒன் அண்ட் தென் இன்னும் ஒரு வீடியோ வரும். உங்களுக்கு இதோட வந்து லெவலிங் அண்ட் கான்டூரிங் அந்த யூனிட்டும் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் ஆஃப் வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளை லெவலிங் அண்ட் செக் லெவலிங், indirect leveling, reciprocal leveling, longitudinal sectioning and cross sectioning, errors in leveling, comparison of line of collimation method with rise and fall method, sensitiveness of a bubble tube, and then some problems வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் சீரிஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அரௌண்ட் ஒரு 6 டெஸ்ட் வந்து கவர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ இந்த மாதிரி செஷன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க, அந்த டெஸ்ட் சீரிஸ் இது பண்ணுறவங்களுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஃபீல்ட் சர்வே அண்ட் ட்ராட்ஸ்மேன் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங்கான ஃபுல் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 1 கோர்ஸ் மூலமாக நீங்கள் வந்து டிஆர்பி, எஸ்எஸ்சி, ஜேஇ, டிஎன்பிஎஸ்சி, எல்லா எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இன்டெப்த்தாக கேட் லெவலில் வந்து டீச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆல்சோ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷனும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 1 டெஸ்ட் சீரிஸ்னு சொல்லிட்டு ஒன்று அவைலபிளாக இருக்குது. ஸோ இது மூலமாக உங்களுக்கு 1 இயர்க்கான அந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இடையில எந்தெந்த டெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஃபீல்ட் சர்வே அண்ட் ட்ராட்ஸ்மேனுக்கான எக்ஸாம் வந்து போடுறோம். ஸோ அதை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்சி, ஜேஇக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து கொண்டு வருவோம். ஸோ இதெல்லாம் அவைல் பண்ணிக்கலாம். இந்த 1 கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா இந்த 1 டெஸ்ட் சீரிஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் தனியாக பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன, ஃப்ளை லெவலிங். ஸோ ஃப்ளை லெவலிங்னா என்ன? நார்மலாக இப்போ வந்து இதுதான் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, இது வந்து பெஞ்ச் மார்க். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கு இடையில இந்த அதாவது என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் லெவலிங் மூலமாட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோம்ல, ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க ஃப்ளை லெவலிங். அதாவது ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் நம்ம அந்த அலைமெண்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் அதோட பெஞ்ச் மார்க்கையும் கனெக்ட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க ஃப்ளை லெவலிங். When different leveling is done in order to connect a benchmark to the starting point of the alignment of any project, it is called fly leveling. ஓகேங்களா? ஸோ ஃப்ளை லெவலிங் வந்து நமக்கு இந்த மாதிரி எண்ட் பாயிண்ட், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் பெஞ்ச் மார்க்கையும் மட்டும் கனெக்ட் பண்ணுறது இல்லை, இன்டர்மீடியட் பாயிண்ட்டையும் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஒர்க்கோட அக்யூரஸியை வந்து செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஷனையும் கூட நமக்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? In such leveling, only the backside and foresight readings are taken at every setup of the level and no distance are measured along the direction of leveling. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் சேஞ்ச் பண்ணும்போது அதோட ஃபோர்சைட் அண்ட் பேக் சைட் மட்டும் மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கு இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? The level should be set up just midway between the backside and ஃபோர்சைட். அதாவது இப்போ இது வந்து பேக் சைட்டு, இது ஃபோர்சைட்டு அப்படின்னா அதுக்கு ரெண்டுத்துக்கும் எக்ஸாக்ட் மிடில் தான் வந்து உங்களுக்கு அந்த லெவலிங் ஸ்டாஃப், ஸோ லெவல் வந்து உங்களுக்கு வந்து செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செக் லெவலிங். ஸோ நமக்கு நார்மலாக வந்து இப்போது ஃப்ளை லெவலிங்கே தான், பட் எப்போ அப்படின்னா ஒரு ஒர்க் டோட்டலாக வந்து எண்ட் ஆஃப் தி டேயில் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் முடியும்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த ஃப்ளை லெவலிங் டன் அட் தி எண்ட் ஆஃப் day's work to connect the finishing point with the starting point on a particular day. அதாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருப்போம்ல, அதே இடத்துல அந்த கம்ப்ளீட் டேல வந்து நம்ம ஃபினிஷ் பண்றோம்ல, அதை தான் என்ன சொல்றாங்க, செக் லெவலிங் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா அந்த 1 டேக்குள்ள ஒர்க்கோட அக்யூரஸியை வந்து செக் பண்றதுக்காக. ஓகேவா? இட் இஸ் அண்டர்டேக்கன் இன் ஆர்டர் டு செக் தி அக்யூரஸி ஆஃப் தி டேஸ் ஒர்க். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் லெவலிங். ஸோ இன்டைரக்ட் லெவலிங் இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஸோ அப்சர்வேஷன்ஸ்லாம் வந்து இன்டைரக்டாக நம்ம வந்து ஃபைன் பண்ணக்கூடிய அந்த லெவலிங்கை தான் என்ன சொல்கிறாங்க, இன்டைரக்ட் லெவலிங் சொல்கிறாங்க. ஸோ அதில் மொத்தம் 3 ஃபார்மாக வந்து இருக்குது நமக்கு: பேரோமெட்ரிக் லெவலிங், ஹெக்ஸோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரிக்கல் லெவலிங். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேரோமெட்ரிக் லெவலிங்னா என்னன்னு பார்க்கலாம். So the indirect leveling, which is conducted to fix the relative elevations of points by the measurement of pressure at this point using barometer. அதாவது என்ன, நார்மலாகவே நமக்கு லெவலிங்னாலே என்னது, அதோட ரிலேட்டிவ் எலிவேஷன், அதோட ஹைட்டை கண்டுபிடிக்கிறது தான் வந்து நார்மலாக லெவலிங் தான். ஸோ இந்த இன்டைரக்ட் லெவலிங் மூலமாக ஹைட்டை கண்டுபிடிக்கிறோம். எப்படி அப்படின்னா பை தி மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ரெஷர், அந்த இடத்துல உள்ள ப்ரெஷரை மெஷர் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அந்த ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பேரோமீட்டர். அதனால தான் இதை வந்து
barometric leveling அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பிரின்சிபல்ல வந்து நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, barometric leveling is based on the principle that the atmospheric pressure varies inversely with the height. ஸோ இப்போ நமக்கு ஹைட் கூட கூட அதோட ப்ரெஷர்ங்கிறது கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த குளிர் பிரதேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது மலைப்பகுதியில் நீங்கள் ஏற 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 அவங்களோட அந்த ப்ரெஷருங்கிறது நமக்கு வந்து குறையா இருக்கும். ஸோ அந்த மலைப்பகுதியோட உச்சியிலலாம் போயிட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குக்கர்லலாம் ரைஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து நார்மல் நம்ம வீட்டில் வந்து போகணும் அப்படின்னா ஒரு சர்டன் டைம் இருக்கும். அதே வந்து இப்போ மலை பிரதேசங்களில் உள்ளக்கூடிய அவங்க வந்து குக்கரில் ரைஸ் வச்சு பொங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் டைம் எடுக்கும். பிகாஸ் வந்து அந்த ப்ரெஷருங்கிறது நமக்கு ஹைட்டு போக போக அந்த ப்ரெஷருங்கிறது நமக்கு கம்மியாயிரும். ஓகேங்களா? This method gives approximate result and so it is adopted in the reconnaissance or the preliminary survey. ஸோ இது வந்து நமக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்காது, கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும். அதனால தான் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரெகனைசன்ஸ் ஆர் ப்ரிலிமினரி சர்வேக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹிப்சோமெட்ரி. The method of indirect leveling adopted to find the relative elevations of the point by the measurement boiling points at these point using hypsometer. ஸோ அங்கே வந்து என்னது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அதாவது அந்த பாயிண்ட்ல பேரோமீட்டர் யூஸ் பண்ணி அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை வச்சு நம்ம வந்து ஹைட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்து அது பேரோமெட்ரிக் லெவலிங். அதே உங்களுக்கு அந்த பாயிண்ட்ல அதோட பாயிலிங் பாயிண்ட்டை மெஷர் பண்றோம், எது மூலமா ஹிப்சோமீட்டர் மூலமா மெஷர் பண்ணி ரிலேட்டிவ் ஹைட்டை வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஹிப்சோமெட்ரி. ஓகேங்களா? It works based on the principle that the boiling points of water decreased at higher altitudes. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஓகேங்களா? ஸோ ஹைட்டு கூட கூட உங்களுக்கு அந்த பாயிலிங் பாயிண்ட்டுங்கிறது கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா trigonometric leveling, the method of indirect leveling in which the relative elevations of different points are obtained by measuring the vertical angle and horizontal distance. ஸோ ஒரு பாயிண்ட் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதோட அந்த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் இங்கதான் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னா அதோட வெர்டிக்கல் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ இது மூலமா தான் நமக்கு வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரிக் லெவலிங் இது பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம அந்த ஒரு பாயிண்டோட ஹைட்டை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் பின்னாடி. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் லெவலிங். ஸோ எப்போ அதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கு, ஸோ இந்த பாயிண்ட் இதுவும் தான் நம்ம ஸ்டேஷன் எடுத்திருக்கோம், பட் இதோட மிட்வே கரெக்ட் எக்ஸாக்டா நம்ம இந்த இடத்துல நம்மளால இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பார்க்க முடியாது, ஸோ லெவலிங் எடுக்க முடியாது. அந்த மாதிரி கேசஸ்ல தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், ரெசிப்ரோக்கல் லெவலிங் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? when it is not possible to set up the level midway between the 2 points as in the case of leveling across a river or lake. so river lake இந்த மாதிரி இடங்கள்ல நம்மளால reciprocal leveling வந்து யூஸ் பண்ண முடியாது. சாரி, reciprocal leveling தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? and then combine the effect of curvature and refractor correction. so இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேல்யூ கொடுத்தாங்கன்னா வந்து அதை வச்சு நீங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கம்பைன்டு கரெக்ஷன் ஃபார் கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.0673 d ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பைன்டு எஃபெக்ட் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன் மூலமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஸ்டாஃப் ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு லைன் ஆஃப் சைட் பாக்குறீங்க அப்படின்னா அதுல ஏதோ ரிஃப்ராக்ஷன் ஆர் கர்வேச்சர் நடக்குதுன்னா அதுல இருந்து நீங்க பார்க்கக்கூடிய அந்த லைன் ஆஃப் சைட்ல இருந்து பார்க்கக்கூடிய அந்த ஸ்டாஃப் ரேட்டிங் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? and then longitudinal sectioning or profile leveling. so the longitudinal sectioning other name தான் என்னது profile leveling. ஓகேங்களா? the object of this leveling operation is to obtain a record of the undulations of the ground surface along the center line of the proposed engineering project such as road, railway project, sewage, drainage project, water line network projects, etc. ஸோ இது மூலமா என்ன அப்படின்னா நமக்கு இந்த லெவலிங் ஆப்ரேஷனோட அப்ஜெக்டிவ் மெயினா என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், அதுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு ரோடு, ரயில்வே ப்ராஜெக்ட் இந்த மாதிரிலாம் பண்றப்போ அதோட அந்த அண்டுலேஷன்ஸ் மேடு பள்ளங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்றது தான் இந்த ப்ராசஸோட மெயின் அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? தி அவுட்லைன் ஆஃப் தி சர்ஃபேஸ் thus obtained is called longitudinal section or profile. இதை தான் வந்து என்ன சொல்றாங்க, அந்த ஏரியாவோட லாங்கிடியூடினல் செக்ஷன் ஆர் ப்ரொஃபைல், அப்படி அந்த ஏரியாவோட ப்ரொஃபைல் சொல்லுவோம். அதனாலதான் இதை வந்து என்ன அப்படின்னா ப்ரொஃபைல் லெவலிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நேம் நோட் பண்ணிக்கோங்க, ப்ரொஃபைல் லெவலிங். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் செக்ஷனிங். கிராஸ் செக்ஷன்ஸ் ஆர் ரன் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு தி லாங்கிடியூடினல் செக்ஷனிங் and on either side of it for the purpose of lateral outline of the ground surface.
அதாவது நீங்க இப்போ லாங்கிடியூடினல் செக்ஷனிங் பண்றீங்கல்ல, அதுக்கு எக்ஸாக்டா பெர்பெண்டிகுலர், அதாவது ரைட் ஆங்கிள்ஸா நீங்க பண்றதுதான் வந்து என்ன சொல்றாங்க, கிராஸ் செக்ஷனிங் சொல்றாங்க. ஓகேங்களா. They provide the data for estimating quantities of earthwork and other purposes. ஸோ இது மூலமா வந்து என்ன அப்படின்னா நமக்கு எர்த்ஒர்க், ஸோ எர்த்ஒர்க் அண்ட் தென் அதோட குவான்டிட்டி எவ்வளோ தூரம் நமக்கு வந்து எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னா நமக்கு அங்கே வந்து எவ்வளோ தூரம் அந்த ஏரியாவை வந்து கட் பண்ணணும், ஸோ எவ்வளோ தூரம் அங்கே வந்து சாயில் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டிஸ்லாம் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கிராஸ் செக்ஷனிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எரர்ஸ் இன் லெவலிங். ஸோ எரர்ஸ்ல நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டல், பர்சனல் எரர் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் எதெல்லாம் வரும் அப்படின்னா எரர் டியூ டு இம்பர்ஃபெக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், எரர் டியூ டு டெஃபெக்டிவ் பபிள் டியூப், எரர் டியூ டு ஸ்லைடிங் மூவ்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் லென்ஸ், leveling staff of incorrect graduation, defective joint of telescopic staff, loose joint of the tripod. அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்றப்போ அதை வந்து நம்ம பெர்ஃபெக்டா அட்ஜஸ்ட் பண்ணாம இருந்தா வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பபிள் டியூப்ல வந்து ஏதாவது டிஃபெக்ட் இருந்தா அது வந்து கரெக்டா அந்த பபிள் வந்து சென்டர்ல வரலன்னா வரும். அண்ட் ஆல்சோ அதோட அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து நமக்கு வந்து சரியா பெர்ஃபெக்டா இல்லாம ஸ்லைட் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லெவலிங் ஸ்டாஃப்ல வந்து கிராஜுவேஷன் சம்திங் ஏதாவது வந்து இன்கரெக்டா இருந்தாலோ இல்லை வந்து ஏதாவது நமக்கு அழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதனால வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெலிஸ்கோபிக் ஸ்டாஃபோட அந்த ஜாயிண்ட் வந்து டிஃபெக்ட் ஆகி ஸோ அதனால நமக்கு வந்து ஆக்சிலேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா வரும். அண்ட் ஆல்சோ ட்ரைபாட் வந்து உங்களுக்கு வந்து லூஸ் ஜாயிண்டா இருந்து அந்த பெக்லாம் லூஸா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் வர்றது வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நேஷனல் எரர், error due to the curvature of earth, error due to refraction, error due to variation in temperature, wind vibration. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நமக்கு அந்த டோட்டலா அட்மாஸ்பியர் அதாவது நம்மளோட ஏர்த்தை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஏர்த்தோட கர்வேச்சரை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளேஸோட ஏர்த்தோட கர்வேச்சர் பொறுத்து அங்கேருந்து வரக்கூடிய ரிஃப்ராக்ஷன் அண்ட் ஆல்சோ அங்கே இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் எவ்வளோ இருக்கு அண்ட் தென் அந்த டைம்ல அடிக்கக்கூடிய காற்று. ஓகேவா. ஸோ அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த விண்ட் வைப்ரேஷன் இதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு. ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பர்சனல் எரர். ஸோ ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு எரர்ஸ் இன் லெவலிங்ல வரும். அண்ட் தென் எரர்ஸ் இன் மேனிப்புலேஷன். ஸோ மேனிப்புலேஷன்னால வரக்கூடிய எரர்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்லெஸ் இன் செட்டிங் அப் ஆஃப் லெவல், imperfect focusing of eyepiece and object glass, non-verticality of staff, the bubble not being central at the time of taking reading. அதாவது நம்ம வந்து லெவல் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு போய் லெவலிங் ஸ்டாஃபை வந்து வைக்கிறப்போ பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட்டா வைக்காம வெர்டிகலா வைக்காம இருக்கிறதுனால வரலாம். அண்ட் தென் அந்த ஐபீஸும் ஆப்ஜெக்ட் கிளாஸும் வந்து பெர்ஃபெக்டா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாததுனால வரலாம். அண்ட் ஸ்டாஃபை வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வெர்டிகலா வைக்காதனால இருக்கும். அண்ட் பபிள் வந்து நம்ம ரீடிங் எடுக்கிறப்போ சென்டர்ல இருந்தாதான் நமக்கு வந்து ரீடிங் வந்து கரெக்டா கிடைக்கும். ஸோ அது வந்து ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா வரலாம். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எரர்ஸ் இன் ரீடிங் ஸ்டாஃப். ஸோ ஸ்டாஃப் ரீட் பண்றப்போ அந்த லெவலிங் ஸ்டாஃபை ரீட் பண்றப்போ என்னென்ன எரர்ஸ்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் தி ஸ்டாஃப் அப்வர்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டவுன்வர்ட்ஸ். ஸோ ஸ்டாஃப் ரீடிங் எப்போவுமே வந்து நமக்கு வந்து கீழே இருந்து தான் மேலே போகணும். ஓகேங்களா. ஸ்டாஃப் அப்வர்ட்ஸாக தான் எடுக்கணும், டவுன்வர்ட்ஸாக எடுக்கக்கூடாது. ரீடிங் தி இன்வெர்டட் ஸ்டாஃப் ஆஸ் இன் நார்மல் வெர்டிகலி ஹெல்த் ஸ்டாஃப். ஸோ இன்வெர்டட் ஸ்டாஃபை வந்து நம்ம வேற மாதிரி தான் வந்து நம்ம ரீட் பண்ணணும். அதையும் நம்ம எப்பவும் போல vertical health staff மாதிரி ரீட் பண்ணக்கூடாது. ரீடிங் ராங் மீட்டர் மார்க் when the staff is very near to the level. ஸோ நமக்கு வந்து அந்த அதில் உள்ள மார்க்கிங் வந்து தப்பா மார்க் பண்ணோம் அப்படின்னா வரும். அண்ட் ரீடிங் அகெயின்ஸ்ட் தி டாப் ஆர் பாட்டம் ஹேர் இன்ஸ்டெட் ஆஃப் சென்ட்ரல் ஹேர். ஸோ நமக்கு வந்து என்ன அப்படின்னா சென்ட்ரல் ஹேர் வந்து டேரக்டா எந்த லெவலிங் ஸ்டாஃப்ல எந்த ரீடிங் ஃபோக்கஸ் பண்ணுதோ அதுதான் நம்ம எடுக்கணும். அதுக்கு பதிலாக டாப் ஹேர்ல இருந்து இல்லை பாட்டம் ஹேர்ல இருந்தோ கிடைக்கக்கூடிய ரீடிங் வந்து எடுக்கிறது மூலமா நமக்கு வந்து தப்பு வரலாம். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எரர்ஸ் இன் ரெக்கார்டிங் அண்ட் கம்ப்யூட்டேஷன். 1 minute. எரர்ஸ் இன் ரெக்கார்டிங் அண்ட் கம்ப்யூட்டேஷன். ஓகேங்களா.
ஸோ இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ரீடிங்ஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ அதில் வந்து கால்குலேட் பண்ணுறப்போ இல்லை அதை வந்து ஒரு டேபிளில் அந்த லெவல் ஃபீல் புக்கில் வந்து நம்ம என்டர் பண்ணுறப்போ என்னென்ன மிஸ்டேக்லாம் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். என்டரிங் அ ரீடிங் இன் தி ராங் காலம். ஸோ வந்து பேக் சைட்டில் போடக்கூடியது ஃபோர் சைட்லோ இல்லை அந்த வந்து சேஞ்ச் பாயிண்ட்டில் மாற்றுற மாதிரி இந்த மாதிரி மிஸ்டேக் வந்துடக்கூடாது. அண்ட் தென் ரெக்கார்டிங் தி ரீடிங்ஸ் வித் டிஜிட்ஸ் இன்டர்சேஞ்ச்டு. தட் இஸ் 3.275 இன்ஸ்டெட் ஆஃப் 3.572. இந்த மாதிரி நம்பரிங்கில் எதுவும் மாற்றி போட்டுறக்கூடாது. அண்ட் தென் ஏதாவது ஒரு என்ட்ரியை வந்து ஒமிட் பண்ணிடக்கூடாது. அண்ட் வந்து இன்வெர்டட் ஸ்டாஃப் ரீடிங் இருக்கிறப்போ நமக்கு வந்து மைனஸ் சைன் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ மைனஸ் சைன் இல்லாமல் விட்டுறக்கூடாது. இன்ஸ்டெட் ஆஃப் ஆடிங் தி பேக் சைட் டு பெஞ்ச் மார்க் ஆஃப் அ பாயிண்ட் சப்ட்ராக்டிங் தி சேம் டு கெட் தி ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நம்ம என்ன அப்படின்னா நமக்கு வந்து பேக் சைட்டை வந்து பெஞ்ச் மார்க் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சம் கண்டிஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் சம் அரித்மெட்டிக் மிஸ்டேக்ஸ், அதாவது ஆட் பண்ணுறதோ இல்லை மைனஸ் பண்ணுறதோ இல்லை மல்டிபிள் பண்ணுறதுலேயே வந்து எதுவும் பேசிக் மிஸ்டேக்ஸ் வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மிசிபிள் லிமிட்ஸ் ஆஃப் எரர் இன் லெவலிங். ஸோ பெர்மிசிபிள் லிமிட், ஸோ இவ்வளோ தூரம் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில லிமிட்ஸ் வந்து ஒன்று இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலாக வந்து அதோட அக்யூரஸிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம், என்ன டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோங்கிறது பொறுத்து இருக்குது. அண்ட் தென் அப்சர்வோட ஸ்கில்லை பொறுத்து இருக்குது. அண்ட் தென் அந்த கண்ட்ரி அந்த ஏரியாவோட கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து இருக்குது. அதை சுற்றி உள்ள டெம்பரேச்சர் அண்ட் தென் அட்மாஸ்பரிக் கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்குது. அண்ட் தென் லென்த் ஆஃப் சைட், நமக்கும் அந்த லெவலிங் ஸ்டாஃப்க்கும் இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது. அண்ட் தென் நம்பர் ஆஃப் செட்டப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ இடத்துல வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஷனாக நம்ம எடுத்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஓகேங்களா. The leveling work starts with a benchmark and ends with the same benchmark of the RL is same, there will be no error, otherwise there is an error exists. ஸோ இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு பெஞ்ச்மார்க்காக எடுத்து அதில் வந்து லெவலிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கடைசி திரும்ப அதே பெஞ்ச்மார்க்கில் வந்து முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து எந்த எரரும் இல்லை. அதர்வைஸ் உங்களுக்கு வந்து எரர் இருக்குது, எரர் அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அந்த பெர்மிசிபிள் க்ளோசிங் எரருக்கு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. E is equal to C into root K in metric units. ஸோ ஈங்கிறது என்னது, பெர்மிசிபிள் க்ளோசிங் எரர். நமக்கு என்ன இந்த யூனிட் வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ எம்எம்ல வந்து கிடைக்கும். சி வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட் தான். ஓகேவா. ஸோ கான்ஸ்டன்ட் வேரிஸ் அக்கார்டிங் டு டைப் ஆஃப் சர்வேயை பொறுத்து வேரி ஆகும். கே வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து ரஃப் லெவலிங்காக இருந்தால் அதோட அதுக்கு என்ன வரும் அப்படின்னா E + or - 0.1 ரூட் கிலோமீட்டர். ஓகேவா. ஸோ அண்ட் தென் ஆர்டினரி லெவலிங்காக இருந்தால் E + or - 0.025 ரூட் கிலோமீட்டர். அண்ட் தென் அக்யூரேட் லெவலிங்னா E + or - 0.012 ரூட் கிலோமீட்டர். ப்ரிசைஸ் லெவலிங்காக இருந்தால் E + or - 0.006 ரூட் கிலோமீட்டர். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து லைன் ஆஃப் கோலிமேஷன் மெத்தட் அண்ட் ரைஸ் ஆஃப் ஃபால் மெத்தட். ஓகேவா. ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட், இது ரெண்டுத்துக்கான ஒரு டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோலிமேஷன்னா என்ன அப்படின்னா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அது நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லைன் ஆஃப் கோலிமேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ வந்து கம்ப்யூட்டேஷன் வந்து கால்குலேஷனும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டேஷன்றது லேபரியஸ். ஓகேவா. ஸோ நமக்கு நிறைய டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாஃப் ரீடிங்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா. லைன் ஆஃப் கோலிமேஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிள் மெத்தடாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் லெவலிங் நமக்கு அந்த இடத்துல நம்ம அதுதான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்பவே அக்யூரசி. ஓகேவா. ஸோ அக்யூரசி வந்து எங்கெல்லாம் அதிகமாக தேவைப்படுதோ அந்த இடத்துல ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் லைன் ஆஃப் கோலிமேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செக் பண்ண மாட்டோம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து அதில் இன்டர்மீடியட் ஸ்டேஷனில் நம்மளால செக் பண்ண முடியாது. ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல அப்படி இல்லை, எல்லா இன்டர்மீடியட் ஸ்டேஷனையும் நம்ம வந்து கரெக்டாக கம்ப்ளீட் செக் பண்ணுவோம். ஓகேங்களா. அண்ட் தென் லைன் ஆஃப் சைட், அதாவது லைன் ஆஃப் கோலிமேஷன் ஒரு ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட்ல உங்களுக்கு எரர்ஸ் வந்து என்ன அப்படின்னா இப்போ ஏதாவது எரர்ஸ் இருக்கு அப்படி இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ல அப்படின்னா நம்மள வந்து அதை டிடெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து செக் பண்ணவே மாட்டோமே. ஆனால் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல அப்படி இல்லை, நமக்கு அங்கே கம்ப்ளீட் செக் பண்றதுனால அதில் ஏதாவது எரர் இருக்கு அப்படின்னா அதை நம்ம நோட்டீஸ் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணவும் முடியும். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சென்சிட்டிவ்னஸ் ஆஃப் லெவல் டியூப். ஸோ சென்சிட்டிவ்னஸ்ன்றது நம்ம அந்த பபிள் டியூப்ல உள்ள அந்த பபிளோட அந்த சென்சிட்டிவிட்டியை பொறுத்து இருக்கு. ஸோ சென்சிட்டிவ்னஸ் ஆர் சென்சிட்டிவிட்டி ஆஃப் அ லெவல் டியூப் ஹேவிங் கேப்பபிலிட்டி ஆஃப் exhibiting small deviation of horizontal. The possibility is mainly depends on the radiance of curvature of level tube. ஸோ ஒரு லெவல் டியூப் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு லெவல் டியூப் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து பபிள், ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பபிளோட அந்த கர்வேச்சர் இருக்குல்ல, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஸோ அதை வந்து டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த சென்சிட்டிவ்னஸ்ங்கிறது இருக்குது. ஓகேங்களா. ஸோ லெவல் டியூபோட கர்வேச்சர் வந்து உங்களுக்கு 10ல இருந்து 300 மீட்டர் வரைக்கும் வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
the larger radius have more sensitivity. So நம்ம அந்த radius வந்து அதிகமா இருக்க sensitivity தான் அதிகமா இருக்கும். It is also further increased by increase in length of bubble. So அந்த bubble ஓட length increase பண்றது மூலமா viscosity குறைக்கிறது மூலமா அந்த liquid அந்த level tube ஓட liquid வந்து liquid ஓட surface tension குறைக்கிறது மூலமா உங்களால அந்த radius வந்து increase பண்ண முடியும். அது மூலமா உங்களுக்கு sensitivity increase பண்ண முடியும். ஓகேங்களா? Sensitiveness designated sometimes in terms of radius of curvature of level tube, but better to state in angle. So இது வந்து என்னன்னா radius of curvature வந்து வச்சு நம்ம வந்து term பண்றாங்க. ஓகேங்களா? Even though the axis must be tilted to cause the bubble to travel one division of scale. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து சென்டரிங்லாம் பண்ணுறோம்ல, ஸோ இது மூலமாக வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு tilt பண்ணி உங்களுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? The angular value 1 அதாவது 2 mm division may be vary from 8 to 45 seconds depending on the instrument. ஸோ அந்த 2 mm division வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்து 8 to 45 seconds வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த such instruments required for sensitivity for accuracy of work. ஓகேங்களா? and then next வந்து some problems வந்து பார்ப்போம். ஒரு 4 problems வந்து பார்க்கலாம். ஸோ அதோட வந்து finish பண்ணிக்கலாம். ஓகேங்களா? when an instrument is at P, the staff reading on P is, ஸோ இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ the staff reading on P வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 1.824 and on Q வந்து என்ன அப்படின்னா இது இன்னும் அதிகமாக இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் 2.748. when the instrument at Q, the staff reading on P is, இதே வந்து இங்கே வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைக்கிறப்போ உங்களுக்கு இது வந்து 1.824, இது 2.748 வருது. இதே இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா இது வந்து 0.928, இது வந்து அதாவது இது வந்து 1.606, இது வந்து 0.928 வருது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் அந்த Pக்கும் Qக்கும் இடையில உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1010. ஓகேங்களா? அது வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. RL of P வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 126.386. இப்போ RL of Q தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதோட என்ன சொல்லியிருக்காங்க டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 2.748. ஸோ இந்த இதோட 2. இது வந்து இதையும் மைனஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுத்தையும். ஸோ 2.748 மைனஸ் இந்த இருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 2.748 மைனஸ் 1.824 உங்களுக்கு என்ன வருது 0.924. ஓகேவா? ஸோ இதே வந்து அகைன் உங்களுக்கு Qல இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கிறோம். இப்போ வந்து என்னது 1.606 மைனஸ் 0.928. அப்போ ஒரு வேல்யூ கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வேல்யூ ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து என்னது ட்ரூ டிஃபரன்ஸ் இன் எலிவேஷன். ஓகேங்களா? இந்த ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பார்த்தா ஒரு வேல்யூ கிடைக்குது. இந்த வேல்யூவை RL of P இருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் என்னது RL of Q. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா அதே மாதிரி தான். ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து Pல வைக்கிறோம். ஓகேங்களா? Pல வைக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் ரீடிங் இருக்கு and then நெக்ஸ்ட் Qல ஒரு ஸ்டாஃப் ரீடிங் இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் Qல வச்சு பார்க்குறப்போ Pல ஒரு வேல்யூ Qல ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. டிஸ்டன்ஸ் அதே இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதுல நமக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா கம்பைன் கரெக்ஷன் ஃபார் கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன். ஸோ இதுக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருக்கோம் 0.06728 d squared. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த d தான் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 101.10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே வந்து கிலோமீட்டர் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன வரும் 1.010 d ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னது 0.069 மீட்டர். ஓகேவா? தென் தேர்ட் கொஸ்டின். ஸோ இது அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து Pல வச்சுட்டு Pல ஒரு பாயிண்ட் இருக்கு Qல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ நமக்கு அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நெக்ஸ்ட் Qல வைக்கிறோம். அப்போ Pல ஒரு பாயிண்ட் கிடைக்குது Qல ஒரு பாயிண்ட் கிடைக்குது. டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. RL of P கொடுத்துட்டாங்க. RL of Q கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் இதையும் மைனஸ் பண்ணணும் ஒரு வேல்யூ கிடைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும் ஒரு வேல்யூ கிடைக்கும். ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் பார்க்குறோம் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து ட்ரூ டிஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த கொஸ்டினுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸு. ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து இந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இன்வெர்டட் லெவலிங்காக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து வரக்கூடிய அந்த வேல்யூவை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் உங்களுக்கு RL of Q. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ அகெயின் சேம் கொஸ்டின் தான். அந்த ஃபார்முலா உங்களுக்கு வந்து என்னது டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க
அந்த இருக்குது 1 meters கொடுத்துருக்காங்க. கம்பைன்ட் எஃபெக்ட் கரெக்ஷன் ஃபார் கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னது 0.0678 d ஸ்கொயர். ஸோ டிக்கு வந்தால் இதை வந்து கிலோமீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணணும். கிடைக்கிற ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து இது கம்பைன்ட் எஃபெக்ட் கரெக்ஷன் ஃபார் கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட்டில் போடக்கூடிய உங்களுக்கு ஃப்ரீ செஷன்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் தென் அது போக உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.